உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இப்ப ஆரம்பிக்கும். சில வாரங்களுக்கு முன்பு இன்னும் கொஞ்ச நாள்ல சொட்டை ஆயிடும். ஆனாலும் என் மனசு ஏத்துக்க மறக்குது. Well, hello guys, welcome to my YouTube channel. உங்களோட ஸ்பெஷலான டேலண்ட் எதனா ஒன்று வச்சிருந்தா? டேலண்ட் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எந்த பொண்ணு இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆனாலும் 1 ஹவர்ல ஐடியா கண்டுபிடிச்சிடும். உங்ககிட்ட வேற என்னென்ன திறமைகள் இருக்கு? இது இல்ல பாம் 1 செயல் 3 1 hour டைம் எடுக்குமா? 1 hour டைம் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னா 1 நிமிஷத்துலயே கண்டுபிடிச்சறான். அது என்ன உங்களுக்கு டேலண்ட்? அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லுங்க, கொஞ்சம் அவட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். நீங்களா எப்படா காஜி மூட்லயே இருக்கீங்க? எனக்கு புரியலடா. டேய், நானும் ஒரு ஆம்பளை தான்டா, எனக்கு உணர்வுகளா இருக்குடா. ஆனா எப்படா 24 மணி நேரமும் காஜி மூட்லயே இருக்கீங்க? பல லூஸ் டாக் விட்டோம்னா நெட்டிசன்ஸ் நம்மள கல்வி தான் ஊத்துவாங்க. ஒண்ணு, அதுக்கு நம்ம தைரியமா ரிப்ளை பண்ணோம். தன்னை ஒரு விக்டிமைஸ் பண்ணி விக்டிம் ரோல் ப்ளே பண்ண கூடாது. நல்லா பேசுனாங்கல்ல. ப்ரொஃபானிட்டி, டர்ட்டியான ஐடியாஸை ஸ்ப்ரெட் பண்றது அண்ட் அபியூசிவான வேர்ட்ஸை பயன்படுத்துறது யாருமே என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி அவர் இவரை வம்புழுத்தது, இவரா வம்புழுத்தது, இவருக்கெல்லாம் மேல இவர் வந்து கருத்து வீடியோ போட்டது, இப்படி எல்லா வீடியோ பாத்துருப்பீங்க. இந்த பிரச்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்பா, எனக்கு தெரியாதாடா, சும்மா கேட்டுட்டு இருக்காத. என் வேலை அதை நான் பாத்துப்பேன், உன் வேலையை பாரு. என்ன பண்றது தெரியுமா? என்னமோ பண்றேடா. என்னடா சும்மா அவன நொச்சுன்னு குத்தின்னு எடுத்தியா? ஒரே சொல்லுமா. நீ ஏன் காட்டுற? அதனால தானே நான் பண்றேன். நான் அப்படிதான் பண்ணுவேன். நீ எல்லாம் யார் தெரியுமாடா? You are a wasted sperm. நீ ஏன் காட்டுற? நான் அப்படிதான் பண்ணுவேன். நீ ஏன் காட்டுற? நீ காட்டுறது நீ பூ. அதுக்கு ஏன்டா அழுகிற பொம்பளை மாதிரி? அழுகாதடா, போடா. போட்டோ எடுப்போம் வீடியோ. எங்க ஓடுற? நீ ஏன் குட்டி இங்க வந்து நிக்கிறதுக்காடி அவ்வளவு வேகமா ஓடிவட? இங்க வந்து யாரு கடி டாடா கடி நிக்கிற? அது வண்டிக்கு ஒரு சைடா ஏத்திட்டு பாட்டுக்காகவா? டேய், மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றா. நான் வந்து எப்பவுமே தேவரையா வழியில, நான் வந்து எப்பவுமே காடு வெட்டி கூடிய வழியில. சைக்கிள் செக் பண்ணுங்கடா. நான் ப்ரோ அப்படின்னு அவனுக்கு அடிச்சு விடு, அவனுக்கு அடிச்சு விடு. அப்படியே சர்க்கிளா உட்காந்து ப்ரோ அப்படின்னு அடிச்சுக்கிறேன். எப்பவுமே நாங்க தான். எப்பவுமே நாங்க தான். என்ன தலைவா? பேசாதடா, படிக்காத தற்குறி. என்னை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு கவிதை சொல்வீங்கன்னா என்ன கவிதை சொல்லுவீங்க? என்னிடம் வர வேண்டாம், மகிழ்ந்து விடுவேன். வேண்டாம், நீ நினைக்கும் அளவிற்கு நான் அந்த விஷயத்தை சரிபட்டு வர மாட்டேன். கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம் யாரோட கவிதைக்கு நான் கரெக்ட் ஆகுறேன் அப்படின்னு. தூக்கிட்டு போவான். என்னங்க ஆச்சு? என்னங்க உங்களுக்கு டாட்டு போட்டா எனக்கு வலிக்குது? அண்ணே, எந்த டோர்னமெண்ட் வின் பண்ணீங்க? அதுவா? ஓட டோர்னமெண்ட். ஐயோ போடுங்க நண்பர்களே, போன வாரம் போட்டதுமே கார்த்தியாக்கு பிடிச்சிருச்சு. இந்த வாரம் போடலான்னு வந்திருக்கிறா. அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு நல்லா 2 வருஷமா நல்லா எங்களோட பழகிட்டு இருந்தான். அப்புறம் போக அவன் நடவடிக்கை எதுவும் சரியில்லை. தங்கு விடுதி கூட்டு போறது, ஆசைவார்த்தை கூறி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது இதுன்ட்டு அங்கே எங்கேயும் கூட்டு போய் சீரழிச்சான். வெளியே அவுட்டிங் ரேட்டிங் அது இதுன்னு கூட்டு போனான். நல்லா வேலை செய்யறவனுக்கு சாம்பார் சோறும் அப்பளமும், நல்லாவே வேலை செய்யாதவனுக்கு தலப்பா கட்டியில பிரியாணி. இவன் 3 மாசம் நான் மாசமானேன். நாங்க கொஞ்சம் நெருங்கி பழகுனனால 3 மாசம் மாசமானேன். தங்கட்ட குஸ்கா படுத்தாங்க, தெளிவு தேங்காவா இருந்துகிட்டு இருக்கேன், மனிதன் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், மிருகம் ஆக்கிறாங்க. இருக்கிற 1800 பிரச்சனையில நீ வேற ஏன்டா படுத்துற? அடே கூறு கட்டவனே, கூறு கட்டவனே, உனக்கு என்ன மனசுல மன்மத குஞ்சு நினைப்போ? வீடியோ பாத்துட்டு இருக்க பாய்ஸ்க்கு ஒரு பிக்கப் லைன் சொல்லுங்க. இன்னையோட அழிஞ்சிரும் நினைக்கிறேன். உலகத்துல கோடி பசங்க இருக்கு, அதுல முதல் உரிமை உனக்கு புரியுதடக்கு இருக்கு.
நீங்க என்ன வாழ விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு நான் முடியணும், இல்ல நான் உங்களை முடிக்கணும். நாங்க முடிக்க மாட்டோம், நீங்க வேணா முடிச்சுக்கோங்க. இல்ல என்னல டெய்லருக்கா ஜிம்மக்கா நம்ம மீசாவுக்கா இருக்காங்க. இவங்க 4 முடிச்சு 8 கிழிச்சிருவாங்க. இல்லடா எனக்கு புரியலடா, உங்க மியூசிக் டேஸ்ட் தான் என்ன? மொத்தா காத்து மேல காத்து கீழே காத்து கவுட்டை கொள்ளன்னு சொல்லி கொம்மா. என்னடா பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா விட்டு தலங்கடா, ஏன்டா ரீல்ஸ போட்டு சாவடிக்கிறீங்க? தங்கம் ஒண்ணத்தான் நில்லு தங்கம், எங்க அவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்க? எனக்கு வயித்தா கலக்குறது, நான் கக்கூஸ்க்கு போறேன். சாப்பிடலையா? அம்மா ஆடிக்குள் காய்ச்சி வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? வரியா? என்ன குமுதா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, எங்க கத்துக்கின? ஃப்ரெண்டுன்றீங்க, யாரா உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு? என் பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஒரு நிமிஷம். உண்மையாக பழகு நின்னு உயிரை கூட குத்தா. நீ என்னடா பெரிய லூஸ், நான் உன்னை விட பெரிய லூஸ், இன்னொருத்த வர்றதும் ஒரே கூத்தா இருக்கும். எங்களுடைய பேஸ்காரண்டா, எங்களுடைய ரத்தம், எங்களுடைய மச்சான் மேல பாத்தந்தாமா இருக்கும். ஏண்டா கமெண்ட்ல எல்லாம் காமெடியா இருக்குன்றாங்க, நீ ரவுடியா ஃபார்ம் ஆக போற. ரக்கட் பேஸ் இல்ல. இவன் பேச்ச மீறி இங்க மறு பேச்சில்ல. எனக்கு கெட்ட வார்த்தை இது வரைக்கும் வந்துருச்சுங்க, பட் குட் பாய்ன்ற ஒரே காரணத்தால கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஏதாச்சும் இவனுக்கு நான் ஏன் மூச்சில்ல. கண்டிப்பா நான் செத்துருவேன்பா. சாகணுமா? கொஞ்சம் விஷம் இருக்கிறதா குடிச்சு செத்துரு. உங்களுக்கு காதல் திருமணமா? இன்னொரு இடையில சொந்தக்காரர் சொந்த மல்னி மகன் அக்கா மாடலாம் கட்ட மாட்டோம். புரியுதா நீ சொல்றது? புரியுது உனக்கு? புரியுது சார். மல்னி மகளை தான் நான் கட்டியிருக்கேன். மல்னி மகள மகன் மரம் வேணும். எங்க ஆளுகள்ல மட்டும் அந்த மாதிரி கட்டுறது வரல. இந்த கேரக்டர் என்னடா பண்றது? உங்களோட ஃபியூச்சர் வைஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தப்புன்னு கேட்டா எப்படி? ஒன்னா யோசிச்சுதான் சொல்ல முடியும். கொஞ்சம் டைம் ஆகும் பரவாயில்லையா? பரவாயில்ல சார். எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. உங்களுக்கு இன்னும் வேலை மானக்கிட்ட உங்க அப்பா இங்க கோமணத்தை தாங்க பாரு. வேஸ்ட். என்ன கெத்து கேட்டியா? என்னடா கெத்து கேட்டீங்க எல்லாரேன்ட்ட? காலம் முழுவதும் வருவேனே உந்தன் பாதையில் பயமில்லை நீ வா. வரேன்டா, நான் வராமலையா? நீங்க போங்க, நான் கொஞ்சம் லேட்டா வரேன். இனிமேல் போதும் நீ எனக்கு நீ வா. எல்லாரும் இப்படி என்கிட்ட பேச காரணம் என்ன தெரியுமா? நான் அழகா பிறந்தது தப்பு. பெண்கள் தொல்லை தாங்க முடியவில்லை அக்கா, எப்படி டீசென்ட்டா ரிஜெக்ட் பண்றது? ரோஸ் சஃபரிங் ஃப்ரம் சக்சஸ். முக்கியமாக டெய்லி வீடியோஸ் நோ, என்னால் போட முடியும், பட் அது வந்துட்டு நான் பண்ணதுலேயே ஒஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் லேட் பண்ணுறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வீடியோ வருதுன்னு அர்த்தம். அப்படி நினச்சிக்கங்க. ஓகே. விருந்தால் கூந்தல் எங்கு சூரியன் நிலவாய் ஆனது அங்கு என் மனம் என்று போனது என்று மன்மதனே உண்டது என்று கண்ணது தொட்டால் சந்தன கொட்டும், வெக்கத தொட்டால் குங்குமம் கொட்டும், பொன்னைக்கு பார்த்தால் மல்லிகை மொட்டும், பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும், காலடி யோசிகள் கம்பனி கேட்டது அம்மம்மா. பிக்காசோவின் ஓவியம் ஒன்று, பேத்தோவாயின் சிம்பொனி ஒன்று பெண்ணாய் மாறியதோ அந்த புறத்து மகராணி. ஓ ஓ ஓ அந்த புறத்து மகராணி. அழகிய லைலா அவளை உள்ளது ஸ்ரீலா.